ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பொதுவாகவே ஒரு பட்ஜெட்னா அந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தா தேர்தல் வாக்கு வாங்கணும், நல்ல திட்டங்களை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே பீகார்ல போல மாநிலங்கள்ல நடைபெற்றது. ஆனா தமிழ்நாடு போல மாநிலங்கள்ல நம்ம திட்டங்கள் கொடுக்காம எப்படி வாக்கு வாங்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது இந்த பட்ஜெட்டை வைத்து பார்க்கும்போது. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, அதனால இந்த மாநிலங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் மாதிரி தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தானே வழி, வேற மூன்றாவது வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஜோதிமணி அப்படின்றவங்க பல வருடங்கள் எம்பியாக மக்களவையில் எம்பியாக இருக்கீங்க. ஒரு வருஷமும் பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்யும் போது இது நமக்கு தேவையில்லாத பட்ஜெட்டு, நமக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தல, எந்த நிதியும் கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படல அப்படின்றது வழக்கமாக சொல்ற ஒண்ணு. கடந்த காலங்களில் உள்ள பட்ஜெட்டை வைத்து பார்க்கும்போது இப்ப இருக்கிற இந்த பட்ஜெட்டும் எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, நமக்கு ஒரு நிதிநிலை அறிக்கைங்கிறது ஒரு நிதியமைச்சர் சமர்ப்பிக்கிற நிதிநிலை அறிக்கை பாஜகவுக்கு மட்டுமானதல்ல, அது எல்லாருக்குமானது. இந்தியாவுடைய எதிர்காலத்தை நோக்கி அது இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படுறப்ப மிக நிச்சயமா நம்ம அதை பாராட்ட தான் செய்வோம். நல்ல ஒரு நிதிநிலை அறிக்கை மோசம்னு சொல்லி நம்ம என்ன சாதிக்க போறோம், அதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா மிக நிச்சயமா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், பண்ணாம கிடையாது. ஆனா ஒரு நீங்க மன்மோகன் சிங் ஒரு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிச்சார், அது இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய எதிர்காலத்தையே இந்தியாவுடைய முகத்தையே மாற்றி அமைச்சது. ப. சிதம்பரம் பொருளாதார அறிக்கைகளை நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கு. 25 கோடி பேர் உண்மையிலேயே நம்ம வறுமையிலிருந்து வெளியே எடுத்திருக்கோம். இவங்க சொல்ற மாதிரி வெறும் நம்பிக்கை கிடையாது, வெறும் நம்பர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிதிநிலை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் போது அது எதிர்க்கட்சி சமர்ப்பிக்கிற நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் நம்ம அது நல்ல விஷயங்கள் நம்ம நிச்சயமா பாராட்டுவோம். ஆனால் அப்படி இல்லாத போது நம்ம இப்போ வலிஞ்சு பாராட்ட முடியாதுல்ல. ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இவங்க நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படுங்கிறாங்க. அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் அதை ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தோழி விடுதிகள்னு அமைச்சிருக்காங்க. அப்ப அதுல புதுசா நம்ம பாராட்டுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் செயல்படுத்தி இருக்கிற பல்வேறு திட்டங்களை இவங்க அதை ஒன்றி செயல்படுத்துறாங்க. அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல, காப்பி அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்க ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுக்கணும்ல. தமிழ்நாடு திட்டங்களை நீங்க காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தார், அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இது காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை இந்தியா முழுக்க பள்ளிக்கூடங்கள்ல போட்டா மிக நிச்சயமா நான் பாராட்டுவேன். காப்பி அடிச்சா கூட பரவாயில்ல, அது நல்ல திட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அப்படி கூட எவ்வளவோ சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது. அந்த மாதிரி திட்டங்களை நீங்க இந்தியா முழுக்க செயல்படுத்தலாம்ங்கிறது ஒண்ணு. அவ்வளவு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு மாநிலத்திற்கு நீங்க நிதி ஒதுக்கீடும் ஒரு சிறப்பு திட்டங்களும் கொடுக்கணும்ல. தேர்தலுக்காக கூட அதை கொடுக்கலன்னா எப்படி? இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்தியாவை பொறுத்தளவுல விலைவாசி உயர்வு. தங்கம் பல மடங்கு ஒரு உச்சத்தை எட்டி இருக்கிறது. இது போன்ற இந்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னா நீங்க பணவீக்கத்தை முதல்ல கட்டுப்படுத்தணும். அது தொடர்பாக இந்த மத்திய அரசினுடைய இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த பட்ஜெட்டை வைத்து அடிப்படையாக கொண்டு இந்த விலைவாசிகள் கட்டுப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்குமா இந்த பட்ஜெட்? இல்ல, நிச்சயமா இருக்காது. ஏன்னா நீங்க எப்படி நீங்க விலைவாசியை கட்டுப்படுத்துவீங்க? இப்போ உங்களுக்கு பொதுவா ஏன் இந்த பிரச்சனை தங்க விலை ஏறுது அப்படின்னா, நீங்க ரூபாயோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வர்றப்ப மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் உருவாகும். அப்ப மக்கள் பொருளாதார மந்த நிலை ஏற்படுதுன்னா வேற வங்கியில பணம் போடுறதுக்கோ இல்ல வேற திட்டங்கள்ல பணம் போடுறதுக்கோ மக்கள் பயப்படுவாங்க. அதனால மக்கள் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா தங்கம் அவங்க கையிலேயே இருக்கும். அதனாலதான் தங்கத்தினுடைய விலை ஏறுதே ஒழிய வேற காரணங்கள் கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் முக்கியமான கீ ஸ்பெண்டிங்ல எல்லாம் இவ்வளவு பணத்தை குறைச்சு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இப்போ இது எப்படி நீங்க விலைவாசியை குறைக்க முடியும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்? எம்எஸ்எம்இக்கு நீங்க ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அளவில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே போல விவசாயத்திற்கு ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு அதில் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்க குறைப்பீங்க? அவங்க சொல்றாங்க நாங்கள் 4.4% பிசிக்கல் டெபிசிட்டை நிறுத்த முடியும்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி நம்பர் தான் இருக்கே ஒழிய அதுக்கான திட்டங்கள் எதையும் யூனியன் பட்ஜெட்ல இல்லை. நாங்கள் அதை கவனமாக அவங்க சொல்றதை கேட்டோம். பட் அன்பார்ச்சுனேட்டாக அப்படி எதுவும் இல்லை. நிறைய இடத்துல இது நம்புறோம் 5 வருஷ திட்டம் 5 வருஷ திட்டம்லாம் சொல்றாங்க.
இது வந்து எப்படி செயல்முறையில இந்தியாவில் வந்து சாத்தியமா? இல்லை, ஒரு பட்ஜெட்டுங்கிறது என்ன? ஒரு பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு பட்ஜெட்டில் ரோட் மேப் இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். அதற்கப்புறம் வந்து இது வந்து ஓராண்டுக்கான நிதிநிலை அறிக்கை. அந்த ஓராண்டுக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன அவுட்கம் பார்க்கறதா இந்த பட்ஜெட்டோட வேலையோடைய. கதை சொல்கிறது வேலை கிடையாது. நீங்கள் வந்து நாங்கள் 10 வருஷம் பண்ணுவோம், 30 வருஷத்தில் 2030 இதை பண்ணுவோம், 2047 இதை பண்ணுவோம், அது நீங்கள் செய்ய வேண்டியது. அதான் நாங்கள் வந்து காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து செய்யும், இந்தியா கூட்டணி அரசாங்கம் வந்து செய்யும். இப்போ வந்து என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி கதை தான் இருக்குதே ஒழிய 2030 பண்ணுவோம், 2040 பண்ணுவோம். இப்போ வந்து தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது பட்ஜெட்ல. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.